நாம் வாசிப்போம். எபிரியருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். By faith Abraham, when he was called to go out into the place which he should after receive for the ingredients, obeyed, and he went out not whither he went. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவை, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட உம்முடைய திருவார்த்தை மூலமாய் இயேசுவே கர்த்தாவே, நீங்க பேசுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுங்க. வார்த்தையாகிய தேவன் ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஒரு மனதோடு கர்த்தாவே நாங்கள் கேட்கவும் ஆண்டவரை நீங்க உதவி செய்யுங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், தலைப்பு என்ன? கீழ்ப்படிதல். தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் சகலவித ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மளை நிரப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று நான் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு இடத்துல நான் வாசிக்கிறோம். அது கடைசி காலத்தில் தாய் தகப்பன்மார்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாய் காணப்படுவாங்கன்னு வேதம் சொல்லுது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிகளாகிய ஒவ்வொருவரும் தேவன் கொடுத்த ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் ஊழியர் மூலமாய் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாம் பாருங்க, சுதந்திரமாக போகிற இடமே தெரியல, இடத்துக்கு போகும்படி அவர் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, எந்த இடம், இங்க தண்ணி இருக்குமா, செழிப்பா இருக்குமா, எதுவுமே கேட்கல, பதில் பேசவே இல்லை. தேவன் சொன்னார், அப்படியே கீழ்ப்படிந்து, எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, உடனே அதுதான் அந்த கீழ்ப்படிதல தான் மிகுந்த ஒரு திரளான ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என் ஜனமே. இந்த ஆபிரகாம் பாருங்களேன், உடனே கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியல, புறப்பட்டு போனான் என்று நாம் பார்த்தோம். ஆண்டவர் சொல்லிட்டு அவ்வளவுதான், கேள்வி கேட்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், குடும்பத்தில் இருக்கிற உங்க பிள்ளைகளும் சரி, கீழ்ப்படியிருந்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அந்த ஆபிரகாம் பாருங்களேன், கர்த்தர் சொல்லிட்டார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்லிட்டா நாம் எதிர்த்து பேசக்கூடாது. அவர் பாருங்க, சிந்தையில கூட நினைக்கிறார், அப்படியே சரியா ஆண்டவரே. அதுதான் இந்த நாட்களில் கர்த்தர் தாமே ஊழியர்களை உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறார். தேவன் ஊழியர்களுக்கு சொல்ற அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நல்லதா கெட்டதா? அவர் சொல்றது கெட்டது மாதிரி இருக்கே, அது எதையும் யோசிக்க கூடாது. ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் சரி, ஊழியர் சொல்லிட்டாங்களா சொல்லிட்டு, அது மழை காலம் வெயில் காலம் எதுவும் பேசக்கூடாது. சொல்லிட்டு சரின்னு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது அந்த இடத்துல ஒரு மனதின் ஆவி வரும். பாருங்க, நம்ம பிள்ளை சொல்லிருச்சு சரின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கீகரித்து கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமா இருந்து வழி நடத்துவார். அதுதான் ரகசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் நம்ம ஜீவியத்தில் இருக்கும் போது இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆபிரகாம் பாருங்களேன், அந்த உலகத்தையே அவருக்கு தர்ற சுதந்திரத்தை, பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சும்மா பெற்றுக்கொள்ளல. கர்த்தர் தாமே ஒரு சிலதை தியாகம் பண்ணினார் ஆபிரகாம்.
எதை எதை விடணுமோ அதெல்லாம் விட்டுட்டு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தபடியினால தான் கர்த்தர் இந்த ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். இந்த நாட்கள் நம்ம குடும்பங்களில் ஏன் சமாதானம் இல்லை, அனுதினமும் சண்டை, ஒரு நிம்மதி இல்லை. வேலைக்கு போகிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், அந்த பணம் நம்ம ஓட்ட பையில் போட்டது மாதிரி போகுது, பணம் தங்கலை, நித்த சமாதான கேடு ஏன் வருது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியர்களுக்கு கீழ்ப்படியாததுனால உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைபடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்களுக்கு வர வேண்டிய கிருபைகளை போக்கடிக்கிறார்கள் என்று யோனா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். தங்களுக்கு வர வேண்டிய கிருபைகளை நன்மைகளை அவங்க போக்கடிக்கிறாங்களாம் வீணா பேசி. இந்த நாட்கள் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துட்டா 3வது அதிகாரமா 2வது அதிகாரமா? பார்த்தீங்களா, தங்களுக்கு வர வேண்டிய கிருபைகளை நன்மையை போக்கடிக்கிறாங்க. ஆகவே நம்ம இந்த நாள் வீணான பேச்சுகள் அதெல்லாம் வேஸ்ட். உங்களுக்கு வேதம் சொல்லுது ஸ்தோத்திரம் செய்வதே தகும் என்று நாம் பார்க்கணும். ஸ்தோத்திரம் என்ன காரியமும் ஸ்தோத்திரங்களை நம்ம பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த நாட்களில் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். பிரச்சனைகள், துன்பங்கள், யாருக்கு தான் துன்பம் இல்லை, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நான் உண்மையாக தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேவன் விரும்புகிற நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் ஒரு மனிதன் செய்தா அவனுக்கு உபத்திரவம் வந்தாலும் அவர் அவனுக்கு துணை நிற்பார். துணை நின்று அவை எல்லாவற்றிலும் விலக்கி அவனை ரட்சிப்பார். ஆகவே முதலாவது அன்பின் தேவன் நமக்குள்ள இருக்கிறாரா, நமக்குள்ள ஒரு அன்பு வருகிறதா, அதை நாம் சற்று நேரம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் உண்மையாக தேவனுடைய வழியில நான் செல்றேனா, நான் எல்லாரும் கூட அன்பா நான் பேசுறேனா, சாந்தமா இருக்கிறேனா, நம்மளே நாமே சற்று நேரம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஆலயத்துக்கு வர்றது நல்லதுதான், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், நல்லதுதான். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். தாவீது ராஜா சொல்றார், ஏதாகிலும் நான் வேதனைப்படுத்திருப்பேன் ஆண்டவரே, எப்படி வேதனைப்படுத்துற ஏதாவது ஒரு வழி என்னிடத்தில் இருக்குமானா எனக்காக தயவாய் இறங்கி மன்னித்து உம்முடைய நித்தியமான வழியிலே நடத்தும் அப்பா. எவ்வளவு சொல்றாரு ஒரு ராஜா, தாவீது ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மனது நம் உள்ளத்திலே வர வேண்டும். நான் வருஷம் முழுது ஆலயத்துக்கு அந்த குடும்பம் நம்ம ஜீவியம் அப்படியே இருக்குமானால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். யாவரோடும் சமாதானமா இருக்கணும். நம்ம ஆலயத்துக்கு அத்தனை வருஷம் அப்படி வருகை வரும்போது அவரை நம்ம அங்க போகணும். அதுக்காக தான் நம்ம வாரோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற எதுக்காக இல்லை, முக்கிய அது 2வது தான். தேவன் நமக்கு ஆளுகை சுகத்தை தர்றது அதெல்லாம் ஒரு பகுதி. முதல் பகுதி ஆண்டவர் இப்ப வந்தா அங்க ராஜாதி ராஜா அவரை சந்தித்து இந்த ராஜ்யத்தில் நாம் காணப்பட நாம் தகுதி நமக்கு இருக்கிறதா, தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்மளை இந்த நாட்கள் தகுதிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் வார்த்தையை கொண்டு ஊழியர் மூலமாய் தீர்க்கதரிசன வரத்தின் மூலமா பேசுகிறார், எச்சரிக்கிறார். அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம கீழ்ப்படியாம கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம இருக்குமானா தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனிதனுடைய சுயத்துக்கு தேவனை தலையிட மாட்டார். ஆகவே நம்ம கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் வரும்போது அவரை சந்திக்கணும்னா யாவரோடும் சமாதானமா இருக்கணும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல நாம் பார்க்கிறோம், யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அது ஊழியக்காரனா இருக்கட்டும், பெரிய பெரிய பாஸ்டரா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், சிறு பிள்ளையில கூட இருக்கட்டும், அது விவரம் தெரிஞ்சிருச்சுன்னா பாருங்க ஒரு பரிசுத்தம் இல்லைன்னா கர்த்தரை ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் நமக்கு வேணும். பரிசுத்தம் இல்லைன்னா யாரும் தரிசிக்க முடியாது. யாவரோடும் சமாதானமா இருக்கணுமா, யாவரோடும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, வீடுகளில் இருக்கிறவங்க, தூரத்தில் இருக்கிறவங்க, கசப்புன்றதே இருக்கக்கூடாது. ஒரு சிறு பிள்ளையோட நம்ம கசப்பு இருந்தாலும் போக முடியாது. ஆகவே யாவரோடும் சமாதானமா இருக்குவோம், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று யார் நான் சொல்றேன்னா ஆண்டவர் சொல்றாரா? கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, அப்ப
கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேணும். இந்த பூமியில எதையுமே நம்ம கொண்டு போறது இல்லைங்க. ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்பாக பார்த்த மனிதனை பார்க்க முடியல. நேற்று பார்த்த நம்மோடு பேசின மனிதர்களை இன்றைக்கு பார்க்க முடியல. என்னத்தை நம்ம கொண்டு போறோம்? ஆண்டவருடைய வருகை வருமானால் எதையும் கொண்டு வருவதில்லை. நீ தாயின் வயிற்றுல வரும்போதும் நிர்வாணியாக பிறந்தோம், நிர்வாணமாக நம்ம போவோம். எதையுமே நம்ம எடுத்து கொண்டு போவதில்லை. ஒன்றே ஒன்று, பிதாவின் ஆவியின் குணங்கள் நமக்குள்ள மிகவும் அவசியம். அன்பு, சாந்தம், கடைசி 9வது கனி இச்சை அடக்கம். இந்த 9 வித ஆவியின் கனிகள் எது எது நமக்குள்ள இருக்க இல்லையோ, இந்த ஆவியின் கனிகள் ஒரு மனிதனுக்குள்ள மிகவும் அவசியம். அதுக்கு பிறகுதான் ஆவிக்குரிய வரங்களை நம்ம கேட்கும் போது கர்த்தர் தருகிறார். அவரவருக்கு வைத்திருக்கிற வரங்கள் செயல்படும். ஆகவே ஒரு சமாதானம் இல்லாம ஒரு மனிதனோடு கசப்பை வைத்து கொண்டு நீ வாரத்துக்கு 2-3 தரம் கூட வரலாம், டெய்லி ஆலயத்துக்கு நீ ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சமாதானத்துடன் இருக்க வேண்டும். ஆகவே இந்த நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும் ஒரு பயபக்தியுடன் நம்ம என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். தேவனை நாம் பரிசுத்த உள்ளத்தோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய நடக்கைகள், செயல்கள், மனுஷரும் ஒரு பக்கம் பார்க்கிறாங்க, அது வேற. நம்முடைய பேச்சுகள்லாம் கவனிப்பாங்க, அது வேற. அவர் கவனிச்சாலும் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நம்ம பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பேச்சுகள் அவர் கவனிக்கிறார். நம்ம செயல்கள் எங்க இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த அறிவு நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆகவே நீங்க தேவ ஆலயத்துக்கு வந்தாலும் ஒரு ஞானத்தோடு, ஒரு அறிவோடு நீங்க செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், ஜெபம் முடிஞ்சு ஜெபிக்க வர்றவங்க வராங்க, ஜெபம் பண்ணி அனுப்பி நீங்க வெளியில சாப்பிட போயிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஒருத்தர் சொல்றத கவனிக்க கூடாது, அது ஒட்டு கேட்கிற மாதிரி அது பொல்லாத ஒரு கிரியை. ஆகவே ஜெபம் பண்ணிட்டா போயிடணும், போய் சாப்பிட போயிடணும். சாப்பிட்டு போயிட்டு ஜெபம், நீங்க எதுக்காக ஆலயத்துக்கு வாரீங்க சொல்லுங்கம்மா, யார் எதுக்காக வாரீங்க? சமாதானத்துக்காக. நம் குடும்பம், பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாம் சமாதானமா இருக்கணும், இரட்டிப்பான தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொண்டு சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்றுதான் நீங்க வாரீங்க. வந்துட்டு ஜெபம் பண்றவங்க அவரவர் என்ன சொல்றாங்கன்னு ஒட்டு கேட்க கூடாது. ஆகவே அவங்க யார்கிட்ட சொல்றாங்க? என்கிட்ட சொல்றது ஏன் மனிதர்கிட்ட அவங்க சொல்லல, தேவன் நடுவே நின்று அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார். ஆக வேதனைகளை ஒரு சிலர் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, இது உண்மையா இல்லையா அதை நம்ம ஆராய வேண்டிய நம்முடைய வேலை இல்லை. ஆவியானவர்கிட்ட அவங்க சொல்றாங்க, வருத்தத்தோடு முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ற இந்த வருத்தத்தை சொல்லி அதுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். அதை நினைச்சு நம்ம தேவ ஆலயம் துணிகரமாக எழுந்து நின்றோ பேசுறதோ இந்த ஆலயத்துல அனுமதி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பரிசுத்த ஸ்தலம். இயேசு கிறிஸ்து கூட நான் பார்க்கிறேன், அது வியாபார வீடா ஆக்காதீங்கன்னு. சண்டை சத்தம் ஆலயத்துக்குள்ள ஒருபோதும் கேட்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்ப வழக்கு, இந்த பஞ்சாயத்துலாம் இங்க கொண்டு வரக்கூடாது. ஆண்டவங்க அழைச்சிருக்கிறார், நீங்க ஜெபத்து மூலமா தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்தணும். தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அப்பொழுது தேவ சமாதானம் உங்க இருதயத்துல ஆளுகை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு சில காரியம் வேதனை தாங்க முடியாம அநேகர் சொல்லுவாங்க. அநேகர் சொல்லும் போது அதை என்ன சொல்றாங்கன்னு கவனிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக நம்ம ஜெபம் பண்றது என்னுடைய வேலை. உத்தரவாதம் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் தான் எனக்கு பிள்ளைய. அவங்க நான் ஆலயத்துக்கு வர மாட்டேன் ஓன்னு சொல்ல நான் கேட்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாரும் என்னுடைய பிள்ளைய தான். எல்லாருமே ஆண்டவர் நேசிக்கிறார். சொல்லுங்க, எனக்காகவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். என்னைய மட்டும் ஆண்டவர் நேசிக்கல, எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார், யாவரையும் நேசிக்கிறார். அதை இந்த வசனம் சொல்லுது, யாவரோடும் சமாதானமா இருக்குவோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நீங்க சமாதானமா வாழணும், சந்தோஷமா வாழணும். உங்க இந்த சபைக்கு வர்றவங்க கடனோட இருக்கிறாங்க, சண்டை போட்டு இருக்கிறாங்க, சமாதானமே இல்லை சொன்னா யாருக்கு கேவலம்? ஒண்ணு எனக்கு கேவலம், தலை குனிஞ்சுதான் போகணும். ரெண்டாவது, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? நீங்க சொல்ற வார்த்தையை சொல்றேன், கீழ்ப்படியிலேயே நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், கீழ்ப்படியில நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ரெண்டாவது,
ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு தான் கேவலம். ஐயோ என் நாமம் தூசிக்கப்படுதே, மகளே மகனை ஏன் இப்படி செய்யற சொல்லிட்டு ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினைக்கிறோம் நான் படுக்கும்போது தான் ஆண்டவர் பேசுவார், வேதம் வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுவார் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நொடியும் பேசுகிறார். நீ பேசுகிறது சரியில்லை மகனே மகளே, உனக்காக நான் ரத்தத்தை சிந்திருக்கிறேன், அமைதியோடு பொறுமையோடு இரு, ஒருவருக்கு விட்டு கொடுத்து போ. ஆண்டவர் ஒவ்வொரு நொடியும் அவர் பேசுவார். நம்முடைய தேவன் காண்கிற தேவன், நம்முடைய தேவன் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன். ஆகவே வந்துட்டு நம்ம தேவனுக்கு நாம் பயந்தா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாம் பாருங்களேன், வந்து போகிற இடமே என்னன்னு தெரியல, அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, இந்த கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கிறதா? யாருமே பெரியவங்க கிடையாது. தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் ஒரு புழு மாதிரி, ஒரு தூசி மாதிரி காணப்படுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூசி ஆகிய நம்மளை எந்த அளவுக்கு விடுவித்து கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரன் கூட என்கிட்ட இங்கதான் இருக்காரு, அவர் கேட்டார், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டார், மாற்றங்கள் வரணும் பாஸ்டர். இந்த முகாமுல அந்த வார்த்தையை கேட்டார், அந்த ஒரு ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னு மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்று. அதப்ப நான் சொன்னேன், ஒவ்வொருக்கும் ஒரு மாற்றத்தை காண வேண்டும். அதுதான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு நாம் பிழைக்கிறோம், கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்றோம். ஞானஸ்தானம்னா அதுதான், மனுஷரோடு உடன்படிக்கை இல்லை, தேவனோடு நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். கணவன் மனைவியும் கல்யாணம் ஆகும்போது கைகளை கோர்த்து உடன்படிக்கை வாக்கு கேட்பாங்க பாருங்க, அதுபடி உடன்படிக்கை பண்ணுவாங்க கணவன் மனைவி. அப்ப மனைவி கணவனுக்கு சொந்தம், ஒரே மனைவி அந்த புருஷனுக்கு சொந்தம். ஆகவே அவங்க பாருங்களேன், அதுல இருந்து ஒரு உடன்படிக்கை, ஒரு கட்டுப்பாடு. மனம் போற போக்கெல்லாம் வெளியில போக முடியாது, ஒரு கட்டுப்பாடு, உடன்படிக்கை. அது போலதான் ஞானஸ்தானம், தேவனுக்கும் நமக்கும் உடன்படிக்கை. அதுக்கு முன்பாக நம்ம மனம் போற போக்கெல்லாம் போக முடியாது. நம்ம கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம், தகாத வார்த்தைகளை பேசியிருக்கலாம், ஒருத்தர் புண்படுகிற மாதிரி பேசியிருக்கலாம். அதெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நாம் ஒருபோதும் பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தை ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சபடினால அது பாருங்க. இந்த புதிய ஏற்பாடுல அப்படியே ஆவியானவர் பேசுறாரு பாருங்க. பழைய ஏற்பாடுல நடந்த சம்பவங்களை, இந்த உண்மை சம்பவம் அப்படியே புதிய ஏற்பாடு காலத்திலையும் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல வருகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்துல வல்லவன் என்று கூட வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வருஷம் 2026வது வருஷத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தத்தை நீங்க மனப்பாடமா சொல்ல முடியுமா? இருக்கிற இடங்களை சொல்லுங்க பார்ப்போம். அனிதாவுக்கு என்ன வாக்கு தத்தம் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. பாத்தீங்களா? அந்த வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும்போது யாரும் நம்மளை அசைக்க முடியாது. சொல்லுங்க. நீரூற்றை போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11. வியாதியிலே குணப்படுத்துவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஏன்னா இந்த வார்த்தை உங்க இருதயத்தில் இருக்குன்னு சொல்றதுக்கு தான் உங்களை சொல்றேன். வேற ஐஸ்வர்யம் சமானத்தையும் கால்கள் தரு. ஏதாவது தலையில போடாதீங்க, குளிரும், சளி அதெல்லாம் பிடிக்கிறாரு. பாதுகாப்பா வச்சுக்கணும் பிள்ளைகளை. கர்த்தர் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15:5. சிலுவையேசு மனப்பாடம் பண்ணி இந்த வார்த்தை நமக்கு உள்ளத்துல இருக்கும்போது எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த வார்த்தைகளை. அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:23. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். செப்பனியா 3:17. மறந்தாலும் பார்த்து கூட நீங்க சொல்லலாம், மனப்பாடம் பண்ணி நீங்க சொல்லலாம். ஒருவரும் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாத நாணத்தையும் வாக்கையும் உனக்கு கொடுப்பேன். லூக்கா 21:15. கர்த்தர் நன்மையானதை தருவார்.
நீ இடத்துல உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்னொரு ஆள் நலிவிட்டு ஓடிடுச்சே, காணாம எங்க வாக்கு தத்துவம். இந்த செய்தியும் பகுதி வெளியில போகக்கூடாது. உனக்கு வாக்கு தத்துவம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். ஏசாயா 41. ஏன் சொல்றேன்னா, நம்ம ஆலயத்துக்கு வர்றது நல்லதுதான் சபைக்கு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருந்தா தான் யாராலையும் நம்மளை அசைக்க முடியாது. இந்த வார்த்தை ஒவ்வொரு ஜீவியத்திலையும் கிரியை செய்யும். வாக்கு தத்துவம். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகாய் 2:23. அடுத்த வாரமெல்லாம் நீங்க வரிசையை டக்கு 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 டக்குன்னு சொல்லணும். அடுத்த வட்டம் நான் உன்னை மறப்பதில்லை. உபாகம் 49:15. ஸ்டீவனுக்கு என்ன வார்த்தை? வாக்கு தத்துவம். வாக்கு தத்துவம் அவனை கொடுத்து வாசிக்க சொல்லணும் டெய்லி. அவரவருக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அவரவரை சொன்னாதான் அவரவருக்கு பலிக்கும். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 28:24. வாக்கு தத்தம் பாருங்க. எனக்கு கொடுத்ததும் கர்த்தர் நன்மையானதே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்னும் 2 வசனம் வந்துச்சு ஒரே வாக்கு தத்துவத்துல. அவர் உனக்கு நன்மையானதை தருவார். அதுல ஒருத்தர் சொன்னாங்க, அவர் நன்மையானதை தருவார். அந்த வசனங்களை கர்த்தர் தாமே எத்தனை பேருக்கு இந்த எனக்கு வந்த வார்த்தை வந்துச்சோ, இந்த வார்த்தையில நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம ஜீவியத்துல நடக்கும். முதலாவது கீழ்ப்படிந்து, இந்த ஆபிரகாம் பாருங்களேன், கீழ்ப்படிந்து இருந்தபடியினாலதான் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிச்சு. விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது, இந்த தேவனம் கொடுத்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. உங்களை நடத்துகிறவர்கள் யார்? உங்களை நடத்துகிறவர்கள் யாரு? அப்ப உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய். உத்தரவாதம்னா என்ன? நான் தான் உங்களுக்கு பொறுப்பு. ஆண்டவர் என்கிட்ட தான் கேட்பார். நான் எத்தனை ஆத்துமாக்களை கொடுத்தேன், நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணியா? ஒரு உத்தரவாதம், ஒரு பொறுப்பே உனக்கு இல்லையே. ஆண்டவர் வரும்போது ஒரு நாள் என்னை கேட்பார். ஆகவே அதனாலதான் அதிகாலையில் எழுந்து நான் தப்பிச்சிருவேன். ஏன்னா உங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணிடுவேன். ஆனா ஆண்டவர் என்கிட்ட கேட்டாலும் கேட்பார்னு சொல்லி உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் உங்களுக்காக விழித்திருக்கிறபடியினால், உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறபடியினால அவர்கள் துக்கத்தோடு அல்ல. நாங்கள் துக்கத்தோடு செஞ்சா அது என்ன பிரயோஜனமா இருக்காதான். சந்தோஷத்தோட அதை செய்யும்படி நீங்க என்னதான் செய்யணுமா? அவர்கள் கீழ்ப்படிந்து, தேவன் ஊழியர்களுக்கு உங்களுக்கு சொல்ற வார்த்தை, தேவன் உங்களுக்கு சொல்ற வார்த்தைகளுக்கு ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. துக்கத்தோட என்ன துக்கம் இப்படி பேசுறாங்க, துக்கத்தோட நம்ம ஜெபம் தான் பண்ணுவோம், செஞ்ச பிரயோஜனம் இருக்காது நமக்கு நம்ம ஜீவியத்துல. ஆகவே உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறபடியினால் அந்த ஊழியர்களுக்கு கீழ்ப்படுகிற ஆவியை நாம் இந்த கீழ்ப்படிதல் இருந்தால் மாத்திரமே ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் அவ்வளவு அழகாக இருக்கிறது. எத்தனை பேர் நாம் கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர் மூலமாய், தீர்க்கதரிசன வார்த்தையின் மூலமாய் நீங்க என்னோடு நீங்க பேசுற உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்.
என்று எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? இப்படி கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். ஒருவன் பலி தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் சத்துருக்களையும் சமாதானம் பண்ண செய்வேன் என்று சொன்னார். நம் பலிய ரொம்ப அசிங்கமா இருந்தா, வார்த்தைகளே தகாதவைகளா இருக்குமானா ஆண்டவர் சமாதானம் பண்ண செய்ய மாட்டார். உன் பலி தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் எப்படிப்பட்ட சத்துருக்களையும் எப்படிப்பட்டவர்களையும் உன் வீடை தேடி வர செய்வார், உன்னோட சமாதானம் ஆகும்படி செய்வார். அதுதான் நம்முடைய பலியை ஆண்டவர் பார்க்கிறார், நம்முடைய செயல்பாடுகளை பார்க்கிறார், உன்னுடைய அசைவும் ஒவ்வொன்றும் ஆண்டவர் காண்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மனுஷர் கூட பார்க்க முடியாது. ஒரு சில நேரங்களில் ஒரு சிலரை குறித்து ஆண்டவர் ஆண்டவர் உங்களுக்காக அடியனை நியமித்திருக்கிறார். ஒரு சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார், ஒரு சில காரியங்களை அவர் வெளிப்படுத்த மாட்டார். ஆனா ஆண்டவர் உங்களை எப்போதுமே அவர் பார்க்கிறார். 24 மணி நேரமும் இரவும் பகலும் நீ யாரு கூட என்ன பேசுற, உன் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை என்று ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் காண்கிற தேவன். அவருக்கு முன்பாக நீங்க உண்மை உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஆபிரகாமை நோக்கி சொல்றார், எனக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்து கொள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம் நினைக்கிறேன். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமுக்கு தரிசனமான தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப உண்மையுள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நாம் காணப்பட வேண்டும். இப்படி இருந்தா தான் என்ன செய்வேன்? ஏற்கனவே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். இருந்தாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உனக்கு கற்பத்தின் கனி, நமக்கு குழந்தை பாக்கியம் வேணுமானா தேவனுக்கு முன்பாக எப்படிதான் நடக்கணுமா? நம்ம உத்தமமாய் நாம் இருதயம் இருக்கணும். நம்ம செல்வாக்கு எல்லாம் இருக்கணும். அந்த ஆபிரகாமுக்கு சகலத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார், ஆனால் குழந்தையோ இல்லை. ஆண்டவர் சொல்ற, எனக்கு முன்பாக உத்தமனாய் நீ நடந்து கொண்டு கடைசி வரைக்கும் உத்தமனாய் உண்மை உத்தமமாய் இரு என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் சம்பவங்களை பார்க்கும்போது நேரம் இல்லை, இருந்தாலும் நான் வாசிக்கலாம். அவர் பாருங்களேன், தேவனுக்கு எதை தியாகம் பண்ணினார். நம்ம சின்ன காரியங்களை விட்டு கொடுக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிறவனுக்கு கொடு என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம கேட்கிறவங்களுக்கு கொடு சொல்லிட்டு, ஆனா அப்படி தேவனுடைய அனுமதி இல்லாம யாரும் நம்மோடு பேச முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1லிருந்து 18 வரை நான் வாசிக்கும் போது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் சோதிச்சாராம். யார சோதிச்சாரு? ஆபிரகாம். இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். சும்மா ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம ஞானஸ்தானம் எடுத்தவங்க, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு சோதனை இருக்கும். உங்களுக்கு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சோதனையை கடந்து போகணும். இது இந்த பரீட்சையில நீங்க ஜெயிக்கணும். அதெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டு யாராகிலும் பேசுறாங்கன்னா அவங்களா பேசல, ஆண்டவர் அனுமதிக்கிறார். இதுல நீ ஜெயிக்கணும். ஆண்டவர் ஜெயித்தார்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிலுவைக்கு கீழே காரி துப்புறாங்க, அவமதிக்கிறாங்க. அந்த அவமானம்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். சின்ன சின்ன காரியங்களை விட்டு கொடுக்க முடியல. சின்ன சின்ன காரியங்கள் ஒரு பொறுமை இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக நாம் அடைய வேண்டிய சிலுவை தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவமானங்களை சகித்தார். சகித்ததுனாலதான் பிதாவின் வலது பார்சத்துல வீட்டு இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிற இந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்கா? பிதா ஒரு வேளை கோபம் கொள்வார்னு சொல்லிட்டு இந்த குமாரன் இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்கள் இன்னதென்று அறியாம பேசுறாங்க, இவர்களுக்கும் மன்னியும் என்று பிதாவிடம் நமக்காக பரிந்து பேசினார். அதுபோல நாம் மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சோதிக்கிறார். சும்மா அந்த ஆபிரகாமை ஆசீர்வதிக்கல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார்.
அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு, வார்த்தை சாராளுக்கு கூட சொல்லல, சொன்னா இப்படியும் தடைப்பட்டுரும். ஒரு சில காரியங்களை ஒரே கணவன் மனைவி ஒரு மாமிசம்தான், ஒரே சரீரமா இருந்தாலும் ஒரு சில காரியங்களை அது கொஞ்சம் தடைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். இந்த காரியம் பாருங்களேன், தடை ஆகிரும் சொல்லிட்டு கெட்டின மனைவிக்கு சாராளுக்கு கூட இந்த ஆபிரகாம் சொல்லலை. சரியான ஒரு சோதனை. மற்ற எவ்வளவோ சொத்து பத்து இருந்தாலும் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் தருவேன்னு சொன்னாரு. ஈசாக்கு கர்த்தர் கொடுத்தார். கொடுத்து 2வது அவன் என்னதான் செய்யறான், இந்த ஒரே குமாரன் வருஷம் எத்தனோ வருஷம் கழிச்சு கூட கொஞ்சம் அன்பு அளவில்லாம வைத்திருக்கிறான். சரி, நம்மளை விட்டு இந்த குழந்தை பிரிச்சாலும் பிரிக்கும் சொல்லிட்டு ஒரு சோதனையை வைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா சோதனை வரும். ஞானஸ்தானம் எடுக்கும்போது அதை ஜெயிக்கிறதுக்கு நான் புத்தியுள்ளவர்களா இருக்கணும். இந்த ஆபிரகாம் பாருங்களேன், எதுவுமே உடனே கீழ்ப்படிந்து இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். மனைவிட்டு கூட சொல்லல, புறப்பட்டு போகிறத பார்க்கிறோம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். பாருங்க, நம்ம எவ்வளவு தியாகம். நம்ம பெத்த பிள்ளைகளை ஏதாவது ஒன்று சொன்ன கோபம், என் பிள்ளைகளை மட்டும் இப்படி சொல்றாங்களேன்னு கோபம். நீ என்ன தியாகம் பண்ண போற பாருங்க. இந்த ஆபிரகாம் எவ்வளவு தியாகம் பண்ணிட்டாரு. ஒரே மகன், 2 பிள்ளைய கூட கிடையாது, ஒரே ஈசாக்கு. எவ்வளவு ஆண்டவர் அது பலியிடுறதுக்கு இருந்து பிள்ளைகளை மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஏன் ஆண்டவரே பிள்ளைய கொடுத்தது மாதிரி கொடுத்துட்டு அதை பலியிட சொல்ற நம்ம எதிர்த்து பேசியிருப்போம். நம்ம நாவு நார வாய் பாருங்க, நல்ல வாயா இருந்தா பேச மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாம் பாருங்களேன், எதுவுமே பேசவில்லை. அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போனான். நம்ம 1008 கேள்வி கேட்டிருப்போம். ஏதாவது ஒரு ஆண்டவர் புத்திமதி சொன்னாலும், ஊழியர்கள் புத்திமதி சொன்னாலும் நல்லா இருக்கணும், நல்ல வழியில பிள்ளைகள் போகணும், பிள்ளைய சொல்லிட்டா உடனே கோபம்தான், ஸ்ட்ரைக்கு பண்றது, ஆலயத்துக்கு வர்றது இல்லை. யாருக்கு நட்டம்? எனக்கு நட்டம் இல்லை, ஆண்டவருக்கு நஷ்டம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் யாருகளை அதிகமா நேசிக்கிறாரோ அவர் சிச்சித்து நடத்துகிறார்னு வேதம் சொல்லுகிறது. இந்த ஆபிரகாம் பாருங்க, ஒரே மகன், எதுவுமே பேசல, அப்படியே இந்த கீழ்ப்படிதல். முதலாவது கீழ்ப்படிதல், தேவன் சொல்ற வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான். அது ஆபிரகாமுக்கு நீதியாக காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். நம்ம இப்படி இருக்கிற மனப்பூர்ணமாக ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசி. ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். இவர் தானே ஈசாக்கு தானே பிள்ளைய தானே பலி கொடுக்க சொல்லியிருக்காரு. அப்பையும் கூட வெளிப்படுத்தல, தேவன் பார்த்து கொள்வார். விசுவாசம் பாருங்களேன். இந்த ஆபிரகாமுக்கு நேரம் இல்லாதனால் வீடுகளில் வாசித்து பாருங்க. 18வது வசனம் கடைசியா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால், அதைத்தான் ஆண்டவர் விரும்புவார். நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நம்ம தொழில் பண்ணுறோம், என்ன பண தொழில் இருக்கு, உப்பள தொழில், வேற என்ன அந்த மற்ற மீன் பிடிக்கிற தொழில், அப்படி அநேக ஒரு சிலது இருக்கு. அதை நம்ம ஆரம்பிக்கும் போது குடும்பத்தில் ஒரு மனதோடு ஆரம்பிக்க வேண்டும். ஊழியர் சொல்லிட்டா ஸ்தோத்திரம், அது நஷ்டம் வந்துருமோ, எதுவும் பேசக்கூடாது. சரி ஆமேன் சொல்லிட்டு தேவன் சரி ஊழியர் மூலமா சொல்றாங்க, நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ஒருமனப்படணும். சும்மா ஒரு பொருளை தூக்கும் போது ஒரு ஆளை தூக்கிட்டு 3 பேர் விட்டாங்கன்னா அது உடைஞ்சி சேதமாகிடும். ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது
ஊழியர் சொல்லிட்டாங்கன்னா ஒரு மனதோடு, தேவனால கூடாத காரியம் ஏதாவது இருக்குமா? தேவனால எல்லாம் கூடும். தேவன் நீங்க எனக்குள்ள இருக்கிறது உண்மையானால் நீங்க எல்லா காரியங்களிலும் நீ என்னோட இருப்பீங்க, எனக்கு அனுகூலமா இருப்பீங்க, எனக்கு வாக்கியம் செய்வீங்க. அப்படிதான் ஊழியர் சொல்லும் போது 2 டிக்கெட் என்ன செய்யுது, சரி இன்னொன்னு இல்லை நஷ்டம் ஆகிரும். ஒருபோதும் நீ பேசக்கூடாது. தேவ சமூகத்திலிருந்து தேவன் ஊழியருக்கு சொல்ற வார்த்தை கீழ்ப்படிஞ்சா எந்நேரம் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு சமாதானத்துடன் காணப்படுவாய். ஆகவே பதில் பேசுற ஜனம் இன்னும் பாருங்க ஆசீர்வதிக்கப்படாம சமாதானம் இல்லாம அவங்க வந்துகிட்டு தான் இருப்பாங்க. கர்த்தரை தேடுவாங்க, நல்லா ஆண்டவருக்கு தசமபாகம் காணிக்கையும் ஆண்டவருக்கு தரலாம். ஏன் இப்படி இருக்கு? கீழ்ப்படுத்தல் இல்லை. ஆகவே இந்த கீழ்ப்படுத்தலை நாம் இன்று நிமிஷத்திலிருந்து நீங்க அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் உமக்கு உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். இந்த ஆபிரகாம் பாருங்களேன் சொல்ற, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன். முன்னாடி நான் பார்த்தோம், உங்களை நடத்துகிறவர்கள் இந்த ஊழியர்களுக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியருக்கு கீழ்ப்படியாம யாருக்கோ கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பாருங்க, சம்பந்தமே இல்லாம ஏதோ தூரத்துல ஊழியம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அங்க கீழ்ப்படிவாங்க. வேதம் அப்படி சொல்லல. உங்களை நடத்துகிறவர்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியர்களுக்கு நீங்க மனப்பூர்ணமாய் தேவன் பேசுற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வேற யாருக்கோ கீழ்ப்படிந்தா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கீழ்ப்படிதல் ஆவி இருக்கு. அந்த ஆபிரகாம் பாருங்க, சும்மா ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, ஒரே குமாரனை ஈசாக்க தரார். நீங்க வாசிக்கும் போது பாருங்க, அந்த இடத்துல கீழ்ப்படிதலை பார்த்துட்டு என் வார்த்தைக்கு நீ ஒரே வாசி ஏகசுதன்னா ஒரே மகன் என்று பாராம எனக்காக என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பலிக்கு ஒரு ஆடு சிக்கி இருக்கு, பலி செலுத்து. இந்த குமாரனை விடுவிக்கிறார். பாருங்க, இந்த வார்த்தைக்கு தான் ஆண்டவர் பார்க்கிறார். இதை செஞ்சா நஷ்டம் வந்துருமோ? நீ யோசிக்கவே கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரர் ஆண்டவர் சொல்லிட்டா ஆண்டவர் அனுகூலமாக்கி தருவார். இந்த ஆபிரகாம் நினைச்சாரா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் தானே கொடுத்தாரு, சரி பலி செலுத்துவோம். ஆண்டவர் விட்டாரா? கடைசி நேரத்தில் ஆண்டவர் கீழ்ப்படிதல், இந்த கீழ்ப்படிதல் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக. அந்த சர்வ வல்லமையில தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவரே நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த ஆபிரகாம் பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட நாம் இந்த ஆபிரகாமை போல நாம் தேவன் சொல்ற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் தேவன் நமக்கு கொடுத்த ஊழியர்களுக்கு அடங்கி தேவன் சொல்ற வார்த்தைக்கு அடங்கி நாம் இருக்கும் போது கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி இருக்கும்போது ஏற்ற நேரத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எத்தனை பேர் இந்த திரு வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம்? அல்லேலூயா. நீ மனப்பூர்ணமாக இந்த திரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நம்ம சபைக்கு வர்றது நல்லதுதான். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று பல இடங்கள்ல சொல்லுவாங்க. அது அல்ல, உன்னை முழுமையாய் ஒரு நல்ல ஒரு பாத்திரமாய் வணைந்து கொண்டு தேவனுக்கேற்ற ஒரு பாத்திரமாய் உருவாக்க தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த வேளையில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆபிரகாமை போல நான் கீழ்ப்படுகிறவளாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க. அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையில கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்த ஜீவியை நாம் செய்வேன். ஆண்டவர், என் வாயில கெட்ட வார்த்தையோ எதுவும் வராது. ஆண்டவரே, நல் வார்த்தைகளை நான் பேசுவேன். யாவரோடு சமாதானமாய் இருப்பேன். ஒரு பரிசுத்த ஜீவியை நாம் செய்வேன். ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளை வந்த பாவங்களையும் ஆண்டவர் நீங்க மன்னியுங்க. நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா.
இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், நீர் என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் குடும்பங்களை ஆசீர்வதிங்க என்று ஒவ்வொருவரும் நம்மை தேவனுக்கு நம் ஜீவ பலியாக நம்மை அர்ப்பணிப்போமாக. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினால இந்த ஆபிரகாமை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அதுபோல கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறைவானே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறைவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். தெய்வகுமாரா, தெய்வகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தெய்வகுமாரா, தெய்வகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அல்லேலூயா. நம்ம அர்ப்பணிப்போமாக. ஆண்டவர், இந்த 2026வது வருஷத்துல யாவரோடும் சமாதானமாக இருப்பேன். நீங்க விரும்புகிற நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் நாம் செய்வேன். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போமாக. ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, போன வருஷம் மாதிரி இல்லை, இந்த வருஷத்துல என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவே நான் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு என்ன தடை? ஆண்டவரே, என்னை ஒரு விசையாக கர்த்தாவே நீங்க உணர்த்துங்க, நான் சரிப்படுத்திக் கொள்றேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்தியமான வழியிலே நடத்துங்க. ஒவ்வொருவருடைய நாவும் திறக்கப்படட்டும். இந்த வேலை ஒவ்வொருவரும் நாம் அர்ப்பணிப்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த 2026வது வருஷத்துல நீ கடன் இல்லாத வாழ்க்கை, கடனே இல்லாத வாழ்க்கை நீ செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 2026வது வருஷத்துல என்னை மேன்மையாக வைங்க. நன்மையானதை தந்து வழி நடத்துங்க. ரெட்டிப்பான நன்மையை தாங்க. ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போமாக. அல்லேலூயா. உங்க அர்ப்பணிப்புல தான் ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே, உன் ஜீவியத்தை மாற்றி அமைத்துக்கொள். உன்னுடைய வழி தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும். அல்லேலூயா. சூத்திரம், 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 சூத்திரம். கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடினால கர்த்தர் இந்த வேளையில உன்னோடு அவர் பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். ஆகவே அவர் வசனத்தை கொண்டு நம்மளை சிசித்து நடத்துகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சிகட்டகதுரபகதுடா. அல்லேலூயா. வல்லமை ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா இயேசுவே சீர்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியுங்கப்பா. ஓ சுகட்டகதுட பக்கத்துட பண்டகதுடோ துட பக்கத்துடோ சுகட்டகதுட பக்கத்துட 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 பலகதுட பக்கத்துடா சுகலகதுட பக்கத்துடா. ஆவியானவரே, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. துஷகட்டகதுடா துட பக்கத்துடா. ஆவியானவரே அப்பா, என் தேவனே, என் ராஜாவே, 2026வது வருஷத்துல ஒவ்வொருவரும் இருதயங்களில் மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஒரு சமாதானமா அழுகை செய்யட்டும். நன்மையானதை தந்து வழி நடத்துங்கப்பா. இயேசுவே, நீங்க உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உமக்கு கீழ்ப்படுகிற குடும்பமாய், உமக்கு கீழ்ப்படுகிற மகனாய், மகளாய் காணப்படட்டும் அப்பா. அப்படியே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க.
உதவி செய்யுங்க. ஒருவர் குற்றப்படுத்தாதபடி கர்த்தாவே ஆண்டவரை நல்ல ஒரு ஆவியை தந்து செம்மையான வழியிலே நடக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல கீழ்ப்படிதலின் ஆவியை கர்த்தர் தந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையானதை கர்த்தர் தந்தபடியால் நாம் விசுவாசித்து கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஆராதனையை ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்க நடத்தி தந்த நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீங்கள் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கர்த்தாவே அன்னைக்கு சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். நீங்க சொன்ன வார்த்தையை விசுவாசித்தான் கர்த்த. ஆகவே கர்த்த ஆபிரகாமை நீங்க உயர்த்தி வைத்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரங்க வந்திருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எங்களை கர்த்தாவே நீங்க உயர்த்தி வைங்க. உங்களுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுத்தின ஆவியை நீங்க தந்து வழி நடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரை பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்க. ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலையை நீங்க அவங்களுக்குள்ள இருந்து ஆசீர்வதிங்க. மென்மேலும் பெருக செய்யுங்கப்பா. நிச்சயமாகவே முடிவு கொண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. ஆண்டவரே உண்மை நம்பி வந்த கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டு இரட்டிப்பான நன்மையை நீங்க தந்து கொண்டு இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாதுகாப்பு உடைய கிருபையும் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். ஆண்டவரை தொடர்ந்து கர்த்தாவை பாதுகாத்து வழி நடத்துங்க. இந்த கடைசி எக்கால சத்தம் இந்த பூமியிலே கேட்கும் போது நாங்கள் எல்லாரும் உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா.